ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது சூப்பர் டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நாட்டு கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் தோட்டத்து காய். கொஞ்சம் இலசாவே கிடச்சிருக்கு. வாங்க அடுத்து என்ன பண்ணலாம். கொஞ்சம் புளி, சின்ன சைஸ் புளி, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இது சும்மா லெமன் சைஸ், சின்ன லெமன் சைஸ் புளி தான். அடுத்து கொஞ்சம் முழு பூண்டுக்கும் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி பூண்டு நிறைய எடுத்திருக்கேன், கொஞ்சம் உரிச்சி. ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம முன்ன அந்த காம்போட கொஞ்சம் அந்த இது மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கொத்து கொத்தாக போட போகிறோம். கத்திரிக்காய் சாப்ஸுக்கு அரிஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சாப்ஸுக்கு எப்படி அரிஞ்சோமோ என்ன ஒன்று, அதுக்கு உஜாலா கத்திரிக்காய், இது முள்ளு கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய். இப்போது கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதுலேயே சேர்த்தாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சதும் தீயை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதே மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஃபுல்லாகவே எண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் எல்லாமே வதங்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிருக்கு. இது மாதிரி வதக்கி குழம்பு வைக்கும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த எண்ணெயிலே வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் வதக்க போகிறோம். பூண்டு எல்லாத்தையும் போட்டேன். நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. தக்காளியும் போட்டுடலாம். இப்போ இது நம்ம வதக்கி அரைக்க போகிறதுனால தான் எல்லாத்தையும் உடனே சேர்த்துட்றேன். இப்போது இது கொஞ்சம் தீயை கம்மியாகவே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வதக்கி வைக்கும்போது இதோட ஸ்டைலு, இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ இது எல்லாமே வதங்கிடுச்சு. இது எல்லாமே எடுத்துடலாம். எண்ணெயை எடுத்து எல்லாமே எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போது இதே கடாயிலேயே குழம்பு தாளிச்சிக்கலாம். நம்ம இது கொஞ்சம் ஆறட்டும் சொல்லி அரைச்சி வச்சிடலாம். அடுத்து தாளிக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அந்த கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது காஞ்ச உடனே கொஞ்சம் காஞ்ச மிளகா, அடுத்து பூண்டும் போட்டு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் தீயை மட்டும் கம்மியாக வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு, வதங்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான் சேர்க்க போகிறோம். அந்த வெங்காயம், தக்காளி வதக்கி அரைச்சோம்ல, அந்த கிரேவியை தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையே கலக்கி ஊற்றிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி வேண்டாம், இந்த அளவுக்கே போதும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் எனக்கு கொஞ்சம் காரமாகவே இருக்குது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன்
நார்மல் ஸ்பூனை விட இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன். கொஞ்சம் கொதிக்கட்டும், அந்த கிரேவி எல்லாமே கொஞ்சம் கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுவுமே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் தனியாத்தூள் போட வேண்டியது இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது நல்லா கலக்கி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அதிலே கொஞ்சம் சிறுவ வச்சுருந்தேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா கிரேவியும் கத்திரிக்காயும் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ புளி கரைசலை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இதுலேயே கொஞ்சம் பச்சை வாடை போட்டோன்னு கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்குது. கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா குழம்பு கொதித்த உடனே பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சூப்பராக ஒரு வாசமாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த மாதிரி சூடாக ஒரு குழம்பு வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா அருமையாக குழம்பு சூப்பராக, நல்லா அந்த கிரேவியும் சூப்பராக நல்லா அழகாக வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்